அது என்னவோ நம்மளை விட்டுட்டு போகணும் மனசு எப்படி வந்து தெரில. எப்படி தான் இந்த மனசுக்கு தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அது ஒரு அந்த 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 வாய்ஸு ஒரு தனியான வாய்ஸ். அது கன்னடத்து பைங்கிலின்வாங்களே, அது கரெக்டான பேர். இப்போ சொல்றேன், என் உடல் உயிர் அத்தனையும் உங்களுக்காகத்தான். அதுவும் எம்ஜிஆர் சாரோட சேர்ந்து அவங்க நடிக்கும்போது பார்த்தா இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஆமாம், சரி. எங்கள் படத்தெல்லாம் பாகப்பிரிவினை எங்கள் மாமனார்து பாலும் பழம் அதெல்லாம் அந்த பாட்டில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். அந்த பாட்டில் பாருங்கள், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே. அந்த பாட்டில் அந்த ராஜான்றதுக்கு அவருக்கு கரெக்டாக இருப்பார், ராணின்றதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே. அந்த அம்மா அந்த சிட்டுக்குருவி சொல்லும்போது சிட்டு அந்த அவங்கக்கிட்ட நீங்கள் பாருங்கள், நீங்கள் படம் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக ரிதம் இருக்கும். சம்டைம் லிசின் போடுவாங்க கண்ணில், இவங்க போட மாட்டாங்க சார். நிஜமாகவே தண்ணி வரும் கண்ணில். சரோஜாதேவி அம்மா பற்றி நான் இன்றைக்கெல்லாம் புகழ்ந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். சினி உலகம் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனித். இன்னைக்கு நம்ம கூட சங்கர் கணேஷ் சார் இருக்காங்க, அவங்களோட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். சரோஜாதேவி அம்மா நம்மளோட இன்னைக்கு இல்லை, ரொம்ப ஒரு துயரமான ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே வந்து சரோஜாதேவி அம்மா உடல் உயிர் பிரிந்தது அப்படின்றத கேட்கும்போது எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு சோகம். அண்ட் அது கூடவே பல பேர் வந்து இப்போ அந்த சோகத்தில் அவங்களோட இரங்கலும் தெரிவிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி சொல்லுங்கள் சார். நம்மளுக்கும் அவங்களுக்குன்னா நாங்கள் ஒரு குடும்பம் தான் சொல்லணும். எங்கள் மாமனார் ஜிஎன் வேலுமணி, சரவணா ஃபிலிம்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட டாக்டர் தான் ஜிவி ரவிச்சந்திரிகா, அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். சரவணா ஃபிலிம்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்த படம் தான் பாகப்பிரிவினை. அதில் சரோஜாதேவி ஹீரோயினை பண்ணாங்க. சிவாஜி சார், சரோஜாதேவிமா, பாலையா, சுப்பையா, நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு பண்ண படம் அது. அது எங்கள் மாமனார் எடுத்த படம் சரவணா. ரெண்டாவது படம் எடுத்தார் பாலும் படம், அதுலேயும் சரோஜாதேவி தான் பண்ண. அதனால் அவங்க ரொம்ப எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்க. இந்த அம்மா பற்றி சொல்லியிருக்கணும். அபிநய சரஸ்வதினு அபிநய சரஸ்வதி தான். நீங்கள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண் ஒரு அழகாக இருக்கும், முட்டை கண்ணு மாதிரி இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். அப்படி இப்படி பார்த்தாங்கன்னா அது ஒரு இந்த லவ் பேர்ட்ஸ் சாங்கில் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் அப்படின்னாங்கன்னா கண்ணை பார்க்குறதா கையை பார்க்குறதான்னு தெரியாது. அது அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவர் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகும். இந்த அம்மா வந்து எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போது பாம் பிளாஸ் ஆச்சுல, அப்போ நான் வீட்டில் படுத்துடும்போது நேராக காரத்துன்னு பெட்ரூமுக்கு வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தலையை தடி கொடுக்குறாங்க. நம்ம ஏதோ கண்ணு திறந்து பார்த்தா ஐயோ நாங்கள் இல்லை கணேஷ் பட்டு ஒன்றும் இல்லை. எதுக்கு என்னன்னா பாசம், எங்கள் மாமனார் மேலே என் ஒய்ஃப் மேலே உள்ள பாசம் அவங்க வந்து பார்த்துட்டு போனது. ரொம்ப தங்கமானவங்க, பழகிறதுக்கு தங்கமானவங்க. செட்டிலெல்லாம் கூட ரொம்ப அழகாக ஷார்ட்டுனா வந்து நிற்பாங்க, கலகலன்னு பேசுவாங்க, முடிஞ்சவங்களே சைலண்ட்டாக போய் உட்காந்துருவாங்க. அதுக்காக ரொம்ப எட்வைட்டாக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பாக பேசிக்கின்னு கேட்குறதெல்லாம் அது ஒரு அந்த 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 வாய்ஸு ஒரு தனியான வாய்ஸ். அது ஒரு என்ன சொல்கிறது தெரியல, கன்னடத்தை பைங்கிலின்வாங்களே, அது கரெக்டான பேர் அது. ஆமாம், அவ்வளோ அழகாக பேசுவாங்க, அவ்வளோ அழகாக சிரிக்கிறது. அதுவும் எம்ஜிஆர் சாரோட சேர்ந்து அவங்க நடிக்கும்போது பார்த்தா இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அவரோட மட்டும்தான் அப்படின்னு இல்லை, சிவாஜி சாரோட சேர்ந்தாலும் அந்த காம்பினேஷன் அவ்வளோ இருக்கும். அவங்கக்கிட்ட அவருக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஆக்ட் பண்ணுவாங்க, இவருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஆக்ட் பண்ணுவாங்க. இதர் ஆர்டிஸ்ட் முத்துராமன் சார், ஜெய்சங்கர் சார், எல்லா ஆர்டிஸ்டோடு யார் யார் போகிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அனுசரித்து ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு சரோஜா தேவி அம்மா, சரோஜா தேவி அம்மான்னு சொல்லணும்.
இந்த ரோஜா மலர் மாதிரி. அவங்க பார்த்தேன்னா அவங்க ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டெல்லாம் காட்டினா அவ்வளோ 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 அவங்க என்ன ஒன்றுன்னா, என் பேத்தி ஜனவரி 7th பிறந்தா, அதே ஜனவரி 7th தான் அவங்களும் பிறந்தாங்க. அது நான் எப்போ ஞாபகம் வச்சுக்குவேன். இவளுக்கு பர்த்டே கொண்டாடும் போதெல்லாம் அந்தம்மா ஞாபகம் வந்துடும். சரோஜாமா கூட 7th தானே அப்படின்னு. ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு அது ஒரு நல்லா ஒரு தனியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் படங்கள், குடும்பத் தலைவன், புதிய பறவை, அந்த அம்மா பண்ண படங்கள் சொல்கிறேன், அவ்வளோ நல்ல நல்ல படங்கள் ஆக்ட் பண்ணாங்க. புதிய பறவை, குடும்பத் தலைவன், நாடோடி மன்னன். அதாவது அவங்களுக்கு லக்கு பாருங்கள். நாடோடி மன்னனில் படம் பிளாக் லைனில் போயின்னு இருக்கோம், பிளாக் அண்ட் ஒயிட். அது பர்டிகுலர் இவங்க என்ட்ரு ஆகிறது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கலர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுவே அவங்களுக்கு ஒரு கொடுப்பன அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக பெரிய நடிகை பானுமதி அம்மாலாம் ஆக்ட் பண்ணுறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் போயிட்டு இருக்குது அவங்களுதெல்லாம். இந்த அம்மா என்ட்ரன்ஸ் வந்து கலர் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் வந்து கொடுப்பனைக்கு சொல்கிறேன் நான். பெங்களூர்லேருந்து வந்துட்டு தமிழ்நாட்டில் எல்லா ரசிகர் மனசுலையும் போய் இடம் பிடிச்சிட்டாங்க பாருங்கள். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து நடித்த எத்தனையோ படங்கள், நிறைய படம், எவ்வளோ படங்கள், எவ்வளோ ஹிட்டான பாடல்கள், எவ்வளோ ஹிட்டான எம்ஜிஆர் சரோஜாதேவி. அந்த ஒரு ஐகானிக் காம்பினேஷனாக இருந்தது இல்லை சார்? அந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். அதுவும் பேசுறது கொள்வது அவரும் இவரும் ரைட்டு அவங்களும் ரைட்டு. ரொம்ப ஈடு கொடுத்து தமாசம் பண்ணால் அது ஜனங்களுக்கு ரசிகர்கள் தியேட்டரில் விசில் அடிப்பாங்க. என்ன குருநாதர் விஸ்வநாத் ராமூர்த்தி கிட்ட தான் நான் சிஷ்யப்பில் இருந்தேன். ப்ரீ ரெக்கார்ட்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன தான் போட்டே தியேட்டரை போய் பார்த்துருவேன் என்ன ரசிக்கிறாங்கன்னு. அங்கே போனால் எம்ஜிஆருக்கு அடிக்கிற விசில சரோஜாதேவி என்ட்ரானவனும் அவங்களுக்கு அடிப்பாங்க. அதே அளவுக்கு இருக்கும். ஆமாம், ஒயின் அடிப்பாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி விசில்லாம் அடிக்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி அவங்க இடம் பிடிச்ச அந்த பாவாடை ஜாக்கெட்டு தாவாணி அதில் ரொம்ப நல்லா அப்படி க்யூட்டாக இருப்பாங்க. பார்த்துக்கினே இருக்கலாம் அவங்கள. கண், அவங்க பேசுகிற ஸ்டைலு, அவங்க பேசுகிற தமிழுக்குன்னே ஒரு தமிழ் ரொம்ப அட்டகாசமான தமிழ். கன்னட பைங்கிலின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அவங்க தமிழ் பேசும்போது அதை ரசிக்கிறதுக்கு அதுலேயே தானே அவங்களுக்கு கொடுப்பனாயிடுச்சு. அந்த ரசனை தானே. தமிழை பேசினால்னா கொச்சை தமிழ் மாதிரி அது ஒரு அழகாக இருக்கும், சிரிச்சா ஒரு அழகாக இருக்கும். நல்ல புதிய பறவைகளெல்லாம் எப்படி ஆக்ட் பண்ணிப்பாங்க. குடும்பத் தலைவன், நாடோடி மன்னன் ஸ்டார்டிங் நேரம், அதுக்கப்புறம் பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் படத்தெல்லாம் பாகப்பிரிவினை, எங்கள் மாமனார்து, பாலும் பழம், அதிலெல்லாம் அந்த பாட்டில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். அந்த சொல்லும் போது சிவாசாரம் சொல்கிறாரு. நான் இந்த அம்மா ஒரு ஸ்டைலாக சொல்லுவாங்க. அது அந்த லிப்பு இப்போல்லாம் மூடிட்டு அது ஒரு அழகாக இருக்கும். அந்த அம்மா அந்த சொல்லும்போது ரசிக்கிறது தான். அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. இப்போ நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க, ஷார்ட்டில் அவங்க இல்லைன்னா வெளில போய் சேர் பண்ணலாம் உட்கார மாட்டாங்க. அங்கே நின்று பார்ப்பாங்க நம்ம 2 பேரும் என்ன பண்ணுறோன்னு. சீனில் இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அது பார்த்தா தான் அவங்களுக்கு அது ஒரு நல்ல பழக்கம் அவங்களுக்கு. சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஷார்ட் இல்லைன்னு ஒன்று வெளியே போய் உட்காந்துருக்காங்க ஜாலியாக. திடீர்னு வருவாங்க, திடீர்னு என்ன நடந்ததுன்னு என்ன பண்ணாங்க தெரியாது. பட் அவங்க அப்படி இல்லை, கவனிப்பாங்க. ஏன்னா அதுக்கு லிங்க் பண்ணி ஆக்ட் பண்ணல, ஈடு கொடுத்து ஆக்ட் பண்ணல. எங்கள் படம்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா சார், பாலையா அண்ணன், டிஎஸ் பாலையா அண்ணன், சுப்பையா அண்ணன், இந்த அம்மா, டிகே சரஸ்வதி, எல்லாம் இப்போ வெளுத்து வாங்குகிற ஆர்டிஸ்ட்டுங்க கூடலாம் சேர்ந்து ஈடு கொடுத்து ஆக்ட் பண்ணுவாங்களே. அதுவெல்லாம் சரோஜாதேவி அம்மா மாதிரிலாம் வராது. அவ்வளோ அந்த பாட்டில் பாருங்கள், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே, அந்த பாட்டில் சும்மா எம்ஜிஆரும் அழகத்தான் இருப்பார், இந்த அம்மாவும் அழகத்தான் இருப்பாங்க. அந்த ராஜான்றதுக்கு அவருக்கு கரெக்டாக இருப்பார், ராணின்றதுக்கு இந்த அம்மா கரெக்டாக இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அந்த அம்மா எப்படி சரோஜாதேவி அம்மா பற்றி இப்போ தெய்வமாயிட்டாங்க. பட் அப்படியெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்களே. கண்டிப்பாக எங்கள் வீட்டு பிள்ளைலாம் ஏவிஎம் எடுத்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படி தான். அப்போல்லாம் ஃப்ளோரில் போய் வேடிக்கை பார்ப்பேன் இவங்களெல்லாம். நான் விஸ்வநாகிட்ட ரெக்கார்டிங்லாம் இருக்கும், பிரேக்குன்னா நேராக ஓடுவேன். 6th ஃப்ளோரில் நடக்கும் ஷூட்டிங் இந்த மாதிரி ஏவிஎம்மில். அங்கே ஓடி போய் எட்டி பார்த்துட்டு இருப்பேன். திருத்தி அடிப்பாங்க என்ன, ஏய் போவிலே பண்ணுவாங்க. இருந்தாலும் அப்படி இப்படி ஒளிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்லாம் வைப்பாங்கல்ல, அந்த லைட் பாய்ஸ் பக்கத்துலலாம் போய் நின்றுக்குவேன். அண்ணா கொஞ்ச நேரம் பார்க்குறேன் நான், அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஏங்கன்னா அந்த அம்மாவோட நடிப்பு, அந்த ஸ்டைலு,
நம்ம வரோம் எதிர்க்க அப்படி நம்ம இருக்கணுமா, நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தெரிஞ்ச மாதிரி நல்லா இருக்குல்ல அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் என் ஒய்ஃபெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஒய்ஃபெல்லாம் நல்லா பேசுவாங்க. எங்கள் மாமியார்கிட்ட எங்கள் மாமனார் ரொம்ப ரொம்ப மரியாதை, வேலுமணி சார் தான் சொல்லுவாங்க. பால்மணம் எடுக்கும்போது, பாகப்பிரிவினை எடுக்கும்போதெல்லாம் அவ்வளோ குடும்பம், ஒரு குடும்பமாக இருந்தவங்க எங்ககிட்ட. அந்த அம்மா மறைவுக்கு பேசுகிறோமே தவிர, இப்படி ஒருத்தர் நம்ம இழந்துட்டோமே, இப்படி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆச்சு அவங்க அப்படின்னு தான் வருது. நாகிரெட்டி சார்லாம் அவ்வளோ இது பண்ணுவாங்க. ஏவிஎம் சரவணன் சார், குமரன் சார், முருகன் சார்லாம் அவங்கெல்லாம், அவர் பெரியவர் செட்டியார் வந்து உட்காந்து அப்பச்சின்னு. அப்போது அவெல்லாம் ஒன்றா அப்படி குடும்பம் மாதிரி பழகுவாங்க, குடும்பம் மாதிரி பேசுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய நடிக்கும் போது அந்த மாஸ் ஆன ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் அப்படின்ற அந்த கேரக்டரில் நடிக்கணுமோ, அதே அளவுக்கு சிவாஜி அவர்களோட நடிக்கும் போது அந்த கிளாஸ், ஒரு நடிப்புக்கு நிகராக அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவரோட பண்ணும்போது அவர் ஸ்டைலுக்கு மாறிடுவாங்க. ஆமாம். அப்படியே இங்கே வந்து சிவாஜி சாரோட இருந்தால் இவர் ஸ்டைலுக்கு மாறி, அவங்களோட கல்ட் கோபால் அந்த அந்த டைலாகாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப காலத்தினால் அழிக்க முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் எப்படி எல்லாம் பெரிய நல்ல ஆர்டிஸ்டுங்க சார் போயிட்டாங்க எல்லாரும். சரோஜாதேவி அம்மா, பானுமதி அம்மா, கண்ணம்மா அம்மா, சிவாஜி சாரு, முத்துராமன், ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, என்ன மாதிரி ஆர்டிஸ்டுங்க எல்லாம் தான் அந்த காலத்தில். டிஎஸ் பாலையானாலாம் இவங்கெல்லாம் கூட பண்ண அந்த பாகப்பிரிவில் கலக்குன்னு கலக்குவாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட இந்த அம்மா பழகி இந்த மாதிரி நடித்தாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு சரோஜா தேவியோட இந்த எப்படி இழப்பை நம்ம ஏற்றுக்க முடியும்? இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க ஒரு சகோதரியாகவும் அம்மாவாகவும் தங்கையாகவும் அப்படிலாம் நினச்சி தான் வருத்தப்பட்டுனுக்கிறாங்க எல்லாருமே. டோட்டலி இன்றைக்கி எல்லாருமே தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன், நான் வேர்ல்டு ஃபுல்லான்னு சொல்லுவேன். ஏன்னா உலகமெல்லாம் தமிழர்கள் இருக்காங்க. தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி வருத்தப்பட்டு நிற்பாங்க. இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் போயிடுச்சு, இப்படி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆச்சு அப்படின்னு தான் வருத்தப்படுவோம். ஏன்னா எல்லார் மனசில் இடம் பிடிச்ச ஒரு சரோஜா தேவிமா நல்லா அவங்கள வந்து நம்ம எப்படி சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய லெசன் தான் சொல்லுமா என்ன சொல்லுவாங்க, எனக்கு அது சரியாக வரல. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல பாடல்கள் என்னென்ன பாட்டு, இந்த ஒரு பாட்டு பாடு, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வாழை, அந்த ஸ்டைலில் சொல்கிறேன். இப்போ நான் மொட்டையாக பாடுறேன், என்னை பார்த்தா ரசிக்க மாட்டாங்க, இவன் இப்படி பாடுறாரு, அந்த அம்மா எவ்வளோ அழகாக பாடிச்சுன்னு. அந்த அம்மா அந்த சிட்டுக்குருவி சொல்லும்போது அந்த அவங்கக்கிட்ட நீங்கள் பாருங்கள், நீங்கள் படம் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக ரிதம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு மாதிரி கண்ணை செச்சு அப்படி ஆடிக்கணும். அந்த இது பாடியில் அந்த தாளம் இருக்கும் அவங்களுக்கு எப்போதுமே. இப்படி மொட்டையாக நின்று சிட்டுக்குருவி முத்தம் அப்படின்னு பண்ணுறேன், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்து அப்படிலாம் உடம்பு நடிக்கும், எல்லாம் நடிக்கும். சிவாஜி சாருக்கு எப்படி கண் மூக்கு காது முடி கிடி எல்லாம் நடிக்குதோ அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கும் அது உண்டு, அந்த பழக்கம் உண்டு. இன்றைக்கி சும்மா நின்று எல்லாம் பாட மாட்டாங்க. அந்த ஒரு உடம்பெல்லாம் ஆட்டிக்கிது பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா துருத்துன்னு தான் பேசுவாங்க. அது அந்த அந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பேச தமிழ் இருப்பார், அது மாதிரி ஒரு தமிழ் நம்ம பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சி அழகாக. ஆமாம், கொஞ்சம் தமிழ் கிளி பார்த்தா கன்னடத்தை பையன் கரெக்டாக பேர் வச்சுருக்காங்க பாருங்க, அப்படி பேசுவாங்க. என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. இப்போ கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி போனாங்கன்னு நினச்சா கஷ்டமாக இருக்குது. திடீர்னு படத்தை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அன்பரில் பார்த்தீங்கன்னா கண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அழகாக இருக்கும். அந்த அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அழகாக தெரிவாங்க. இந்த ராஜாவின் பார்வையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த லவ் பேர்ட்ஸ் சாங்கில் பார்த்தீங்கன்னா அதை விட அந்த ரவுண்டு இதில் நின்று அந்த பாடும்போது அவ்வளோ அழுப்பாங்க. அது ஒரு மேலே ஒரு ஜர்க்கின் மாதிரி ஒன்று போட்டுக்குவாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. என்ன ட்ரெஸ் போட்டாலும் ஆக்ட் பண்ணுறதுல கூட அவர் எம்ஜிஆர் சார் குளிர்துன்னு அன்பை பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க அதுக்கும் ஆக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி காப்பி எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். அந்த அம்மாவை பற்றி 4 ஃபுல்லாக பேசியிருக்கலாம். இன்னும் இங்கே வந்து நிறைய எங்களுக்கெல்லாம் என் ஒய்ஃபு ரவிச்சந்திரிகா, அவங்களால ரவின்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் மாமனார். ஏன்னா பாகப்பிரிவிலேருந்து குடும்பமாக இருந்தவங்க. அப்போல்லாம் ரொம்ப ஃபேமிலியாக இருப்பாங்க எல்லோரும். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆழ்வாரப்பட்ட வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு
நான் வேடிக்கை பக்கத்தில் போயிருக்கேன். ஒரு காராக வந்து நிற்குது. ஒரு காரில் சரோஜா தேவி வந்து இறங்குறாங்க, ஒரு காரில் பாலையண்ணா வந்து இறங்குறாரு, ஒரு காரில் சுப்பையா அண்ணன் வந்து இறங்குறாரு, ஒரு காரில் வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்டாக வந்து இறங்குற போது நம்மளுக்கு வேடிக்கை. அப்போ நம்மளுக்கு எனக்கு அதிசயம். இப்போ ஏதோ மியூசிக் ஆகிட்டேன், படங்கள்லாம் பண்ணுறேன், பண்ணிடல, ஒரு 1053 படம் பண்ணிட்டார். பட் அப்போ எனக்கு அதிசயம் இல்லை அது ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்குறது. அது எங்கள் மாமனார் வீட்டில் நான் ஆழ்வார்பேட்டில் பார்ப்பேன். ரொம்ப வருவாங்க, இவங்க ஃபேமிலியாக வராங்க ஃபங்க்ஷனுக்கு, ஃபேமிலி மாதிரி வந்து இறங்குறாங்க எல்லாம். அவ்வளோ நல்லா உட்காந்து வெளில சேர் போட்டு உட்காந்தாங்கன்னா ஒருத்தர் ஜோக் அடிச்சுன்னு அவ்வளோ ஜாலியாக பேசியிருப்பாங்க. அதுவும் ராதாண்ணன் இருந்தாருன்னா போதும், இன்னும் கலாட்டா பண்ணுவார் அவங்கள. அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. அந்த காலத்தில் நல்ல ஜாலியாக பேசி அதான் பண்ணனால தான் நல்ல நேச்சுரல் ஆக்டிங் கிடைச்சிது. நம்மலாம் பார்த்து ஒரு சீன்லேயும் கத்துறதையும் அழுகிறதையும் பார்த்தா நம்மளுக்கு எப்படி இவங்க அழுதாங்க. சம்டைம் கிளிசின் போடுவாங்க கண்ணில், இவங்க போட மாட்டாங்க சார். நிஜமாகவே தண்ணி வரும் கண்ணிலேருந்து. நிறைய ஆர்டிஸ்ட் நான் பார்த்துருக்கேன், கிளிசின் எடுத்து கண்ணில் போட்டு தேக்கனோடனே போட்டுக்கோங்க, பூசிக்குவாங்க, அது தண்ணி வந்துடும். இவங்களும் சரி, சிவாசாரம் சரி போட மாட்டாங்க, அழுதுருவாங்க. நல்லா தண்ணியும் வரும் கண்ணிலேருந்து. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க. அதுக்காக சொல்ல வரேன் நான். சரோஜா தேவி அம்மா பற்றி நான் இன்றைக்கெல்லாம் புகழ்ந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 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 பாட்டு, என்னை மறந்ததே என்றே எங்கள் மாமன்ற படத்தில், அதில் அவ்வளோ அந்த ஹில்ஸ் மேலே வரும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த அம்மா ஆக்ட் பண்ண ஒவ்வொரு பாட்டும் கேட்டாலும் பாட்டு இது இங்கே தாங்க எடுத்தாங்க, அடையார் பார்க்கட்டும். காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே, அதை பார்த்து அந்த அம்மா போகும்போது இவர் எம்ஜிஆர் அந்த அம்மாவோட பார்த்தா சின்ன பையன் மாதிரியே போட்டு தூக்கி காலை போட்டு எகிரி குதிச்சு அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. பார்த்துக்கினே இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரையும். அது அந்த காம்பினேஷன் எல்லாம் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சரோஜாதேவி, எம்ஜிஆர் சரோஜாதேவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் மாமனார் அவர்களுடைய படத்தில் வந்து முதல் முறையாக அவங்களை நடிக்க வச்சதா நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. நடிக்க வச்சதுக்கு அப்புறமா அதோட படம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா எங்கள் மாமனார் படத்தில் அவங்க ஆக்ட் பண்ணாங்க. அதான் அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா அதோட வெளிப்பாடு எப்படி இருந்தது? எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது? எவ்வளோ பிரம்மாண்டமா! ஃபஸ்ட்டு விடமே சில்வர் ஜூப்ளியில் பார்க்கப்படுறதுன்னு ஊருப்பட்ட அப்போல்லாம் சீல்டு எப்படி கொடுப்பாங்க, வெள்ளியில் கொடுப்பாங்க. வந்து உலக வந்து பூரா வெள்ளி. இப்போ எங்கே வெள்ளியில் தராங்க, இந்த மாதிரி சீல்டு தான் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் சீல்டெல்லாம் வீட்டில் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லாம் வெள்ளியாச்சே. எங்கள் மாமனார் சீல்டெல்லாம் பார்த்தா வெள்ளி, இது கொடுத்தா கூட அது வெளியில் தான் இருக்கும், மொமெண்டா கொடுத்தா கூட வெளியில் தான் இருக்கும். இப்போ வெள்ளியே கிடையாது, எல்லாம் இந்த வெள்ளி மாதிரி ஒன்று வந்துருச்சு, அதுதான் வெள்ளி. அப்போ அந்த சீல்டு வாங்குறதுன்னா பெருமையாக இருக்கும். நிறையா அப்படியே போஸெல்லாம் கொடுப்பாங்க சீல்டு வாங்கும்போது. 100 டேஸ்னால் ஒரு பெரிய கலகலப்பு. எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, 100 ஆட்டுக்கா இது ஒரு படம், தேவர் தான் சீல்டு கொடுக்கும்போது ஹீரோ கூப்பிடுன்றாங்க. யார் ஹீரோ கூப்பிடுன்றாங்க? ஹீரோ தான் மேடையில் இருக்கிறாருன்னு பார்த்தா ஆட்டை கூப்பிட்றாரு. எம்ஜிஆர் சார் தான் பண்ணார். அது மாதிரி ஒரு 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 கலகலப்பான டைம் அது. அப்போ சரோஜா அம்மா இருக்கும்போது ஸ்டேஜில் இருந்தாலும் கலகலப்பாக இருக்கும், அவங்க ஷூட்டிங்கில் இருந்தாலும் கலகலப்பாக இருக்கும். நல்லா பேசுறது பழகிறது. ஒரு காப்பி டீ கொண்டாடுறாங்க தம்பி, அவங்கக்கிட்ட கூட அன்பாக தான் பேசி வாங்குவாங்க. ஒரு ரஃப் அண்ட் டப் வரவே வராது அந்த அம்மாக்கிட்ட. ஆஃபீஸ் பையனே அண்ணுவாங்க, ஆஃபீஸ் பாயின்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு அண்ணன் இருக்கும். ஆஃபீஸ் பையனே டீ கொஞ்சம் கொடுங்கண்ணே. அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ணே, பேர் தெரியுதோ தெரியலையோ இப்படி கூப்பிட்ருவாங்க எல்லோரையும். அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் வச்சுட்டு ஸ்டுடியோலாம் ஒரு யார் இருந்தாலும் அந்த மரியாதை. லைட் பாய்ஸ் வந்து வெயிட் தூக்கின்னு வருவாங்கல்ல, டப்புன்னு சேரை விட்டு தள்ளி போட்டுக்குவாங்க. அவங்களுக்கு தெரியுதா வெயிட்டை தூக்கின பெரிய பெரிய லைட்டில் அதெல்லாம் தூக்கின்னு தான் போவாங்க. பாவம் சேரில் உட்காந்துருக்காங்கன்னு அவங்க ஒதுங்கிறத விட இவங்க ஒதுங்கிடுவாங்க. அந்த மரியாதை, அந்த இது, நல்ல ஆர்டிஸ்ட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்க. உங்கள் குருநாதர்கள் போட்ட சிறப்பான பாடல்கள் சரோஜாதேவி அம்மாவுக்கு அப்படின்னா ஒரு 5 பாடல்கள், என்ன பாடல்கள் சொல்லுவீங்க? சரி, எவ்வளோ பாட்டு, நிறைய பாடல்கள் இருக்கும், பட் குறிப்பாக ஒரு 5 சொல்லணும். இந்த பாட்டை நான் சிட்டுக்குருவின்னு பாடினேன், என் குருநாதர் தான் போட்டார். அதே மாதிரி அன்பேவால ராஜாவின் பார்வை, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே, அந்த பாட்டு. உன்னை ஒன்று கேட்பேன் உன்னை சொல்ல
பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். ஒரு பாட்டம் பாகப்பிரிவில் அவங்க பேசுது, பாலும் படத்தில் எந்த பாட்டை நான் சொல்கிறது அவங்கள பற்றி. நான் பேச நினைப்பதெல்லாம் பாடும்போது அந்த போது சொல்லலாம். அந்த அந்த உடம்பு ஒரு ஸ்டைலில் ஆட்டிக்கின்னு அந்த முகத்தெல்லாம் ஆட்டிக்கிட்டு அது ஒரு அழகாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் பாட்டை படம் இதெல்லாம் வந்துச்சுன்னா டிவியில் வந்து பாருங்கள். நான் சொன்னது அப்படியே இருக்கும். அந்த ஸ்டைலில் அது இப்படி ஒரு ஆட்டிக்கின்னு பேசுகிறோம். அதே மாதிரி வாடகை சைக்கிள் ஓட்டிக்கின்னு பழைய மகாபலிபுரம் அது காலியாக இருக்கிற ரோடெல்லாம் பனை மரம் இருக்கும். அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க ஜெமினி சாரும் இவங்களும். வாடகை மறந்தது ஏனோ என்னை வாட்டி அதில் அந்த பாவாடை தாவணி போட்டு அவ்வளோ லுக்கு அழகாக இருக்கும். அப்படி வருவாங்க. இதெல்லாம் நம்மளாம் அந்த அம்மாவை பார்த்துனே இருக்கலாம். அப்படியெல்லாம் எகிரி ஊசி ஓடி அந்த மாதிரி பனை மரத்து மேலே தென்னை மரத்து சாஞ்சிக்கின்னு பாடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். எப்படி அவங்க வந்து நான் தான் சொல்கிறேன்னே, எம்ஜிஆரோட பண்ணாங்கன்னா அவருக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்னா அதை பாடுவாங்க. சிவாஜி சாரோட பண்ணால் இவருக்கு எப்படி ஈடு கொடுத்து பண்ணோன்னு சொல்லி இதையும் பாடுவாங்க. எங்கள் மாவட்ட படத்தில் பாடுவாங்க. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே சுட்டால் பொன் சிவக்கும் விடாமல் கண். இந்த கிளாப்புக்கு அது ஸ்டைலாக தட்டுவாங்க. ரசித்து பண்ணுறது தான். அதுக்காக சொல்கிறாங்க அந்த அம்மாவை. ஒரு சின்ன கேரக்டர் எதாக இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுவாங்க. அழுவுற சீன் எடுத்துக்கிட்டா அதையும் ரசித்து தான் பண்ணுவாங்க. நல்லா அது 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 என்ன ஒரு அட்வான்டேஜ் அதில் என்ன, அந்த காலத்தில் நல்லா ஈடு கொடுத்து பண்ணுற ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சாங்க அவங்களுக்கு. இவங்க ஒன்று பண்ணால் 9 பண்ணுற ஆர்டிஸ்ட் எதிர்க்க நிற்பார். சுப்பையா அண்ணன் ஒன்று பண்ணால் இவங்க ஒன்று பண்ணுவாங்க. இவங்க ஒன்று பண்ணுன்னா பாலையா அண்ணன் ரெடியாக பார்த்து அவர் ஒன்று பண்ணுவார். அவர் பண்ணால் சீகே சரஸ்வதி அம்மா அவர் பண்ணோம். சீகே சரஸ்வதி பண்ணால் இந்த மாதிரி போட்டி. அந்த மாதிரி ஒரு உழுந்தும் சிரிப்பாங்க இந்த அம்மா. அப்படி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு. அது என்னவோ நம்மளை விட்டுட்டு போடணும்னு மனசு எப்படி வந்து தெரில. எப்படி தான் இந்த மனசுக்கு அவ்வளோ அவ்வளோ தேவர ஃபிலிம்ஸ்லாம் எவ்வளோ படங்கள். ஏவிஎம் படம், அதே மாதிரி வாகினி நாகிரெட்டி சார், சக்கரபாணி சார் அவங்க படங்க ஒருத்தரும் அப்படி எடுத்தாங்க படங்க அந்த காலத்தில். அந்த படத்துலாம் அந்த அம்மா அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் மாடர்ன் லவ் பேர்ட் சாங்கில் பாருங்கள், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ நல்ல அழகாக ஜம்ப் பண்ணி போட்டிருப்பாங்க. அதே எடுத்துக்கிட்டு தேவர் ஃபிலிம்ஸில் போய் பாருங்கள், தேக்க மரம்லாம் பாருங்கள், புடவை கட்டின்னு இந்த சொருவிப்பாங்கள்ல புடவை இப்படி அதெல்லாம் பண்ணிட்டு பாடுவாங்க. ஸோ சரோஜா தேவி அம்மா தான். நான் பேச நினைப்பது யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சும். அது இல்லை பாடும்போது அப்படியே அவங்க கண்ணிலே தண்ணி வர மாதிரி பாடுவாங்க. என்னை மறந்ததே தென்றலே பாடினா அவங்க ஞாபகம் தான் வருது. பேசுகிறோம் பட் அந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டாங்களே சொல்லும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. சிரிச்சின்னு பேசுகிறோம், ரைட் ஓகே. இந்த பாட்டு அந்த அம்மா பண்ணதுன்னு நினச்சி இப்படி ஆக்ட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டு யாரோடலாம் ஆக்ட் பண்ணாங்க. ஜெமினி சாரோடலாம் என்ன வேணால் பாட்டு, கல்யாண பரிசுலாம் இப்போ பார்த்தா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். கல்யாண பரிசெல்லாம் எவ்வளோ ஒரு அந்த 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 அதில் வர பாட்டுங்கள்லாம் கேட்டாலே அவ்வளோ நல்லாவாக இருக்கும். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு சரோஜா தேவி அம்மா. சரோஜா தேவி அம்மா வந்து அங்கே பெங்களூரில் இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் தான் அவங்களுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி. எல்லோரும் என்ன சரோஜா தேவி அம்மாவை அவங்கவுங்க குடும்ப பொண்ணாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கள ஒரு ஆர்டிஸ்டாகவே நினைக்காம நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளை அப்படின்னு தான் நினச்சி படம் பார்க்குறதுலேருந்து எல்லாம் பண்ணுறது. ஒரு சரோஜா தேவி அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அது நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பொண்டாது அப்படின்னு அவங்க சில பேர் ரொம்ப சந்தோஷத்தில் பொண்ணுக்குன்னெல்லாம் சொல்லிடுவாங்க. அவன் நம்ம வீட்டு பிள்ளைடா, என்ன பண்ணுறா பார்த்தியா இப்படிலாம் சந்தோஷம் வேற வாடா போடான்னுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா ஒரு ரசிகர்கிட்டையும் அவ்வளோ இடம் பிடிச்சிட்டாங்க. நிறைய இடம் பிடிச்சது யாருன்னா சரோஜா அம்மா தான். 200க்கும் மேற்பட்ட படங்கள். ஐயோ, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லையும் படங்கள். தெலுங்குல எவ்வளோ படம் பண்ணாங்க. நாகேஸ்வர ராவ், என்டி ராமராவ் எல்லாரோடும். இந்த பக்கம் எடுத்துனா சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், அந்த பக்கம் எடுத்துனா ராஜ்குமார் சார் கன்னடா சைடு, இப்படி எல்லா சைடு. அங்கே தான் அந்த பக்கம் போன கேரளா பிரேம் நசீர் சார்,
இப்படி எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி உருவம் அந்த அம்மா அது. அந்த 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 கண் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண் அந்த இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அது அந்த அம்மா வர்ணிக்கிறதுக்கு முடியாது. அவ்வளோ அழகான ஒரு சரோஜா தேவி அம்மா. அவ்வளவு விஷயத்துலையும் இவ்வளோ படங்கள் நடித்தோம். இன்னைக்கு இருக்கிற கடைசியாக ஆதவன் படத்துல நடிச்சிருப்பாங்க. சூர்யா வேறு அந்த காலத்தில் பண்ணாங்க. யாருக்கிட்டோ சிவாஜி சாரோடோ எம்ஜிஆர் சாரோடோ ஜெமினி சாரோட எல்லாம் பண்ணாங்க. பட் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் இருக்காங்களே 2 பேர், சூர்யா விஜய், அவங்களோட பண்ணிட்டாங்களே. ஒன்ஸ் மோர் படத்தில் அவங்களையும் விடல. விஜய் அவர்களோட ஆதவன் படத்தில் வந்து பட் அவங்க 2 பேரும் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. கண்டிப்பாக நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜியோட பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்மளோட பண்ண விஜய் பெருமைப்பட்டிருப்பார், சூர்யா பெருமைப்பட்டிருப்பார் இல்லையா? சரோஜா தேவின்ற போது அந்த எம்ஜிஆர் சாருக்குள்ள அந்த இது பெருமை இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்குது. ஸோ இந்த அம்மாவோட ஆக்ட் பண்ணும்போது விஜய் சந்தோஷப்பட்டிருப்பார், சூர்யா சந்தோஷப்பட்டிருக்கோம். நான் அவங்களுக்கெல்லாம் நான் அந்த படத்தை பார்க்கும்போது கூட நல்லாவே தெரியுது அவங்க சந்தோஷத்தில் தான் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு. எல்லாம் அந்த ஜோக் அடிக்கிறதோடு எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. அவங்க அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டு குடும்பம் அவங்க சரோஜா தேவி அம்மா. ஏன்னா பாகப்பிரிவினிலேருந்து எங்கள் ஃபேமிலி ஆகிட்டாங்க. அவங்க சாப்பாடு வரும், அங்கேருந்து வரும், இங்கேருந்து போவோம். எங்கள் மாமியார், என் ஒய்ஃபு ரவிச்சந்திரிகா, இவங்களெல்லாம் அழகாக கூப்பிடுவாங்க. ரவிமா அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. அவங்க சத்யா ஸ்டுடியோவுக்கு ஓடுவோம். நானும் என் பிரதர்லாம் அங்கே போய் பார்ப்போம். அவங்க ஆக்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்து ரசித்து பூரிச்சு போன உருவம் இது என் உருவம். அப்படிப்பட்ட ஒரு சரோஜா தேவி அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்களே. ஏதோ பெங்களூருக்கு போனாங்க, ரைட்டு ஓகே இங்கே தானே போயிருக்காங்க அப்படின்னு. இப்போ என்னென்னா பெங்களூர்லேருந்து இறைவன் அவர் கூப்பிட்டுக்கிட்டாரு, இங்கே நடிச்செல்லாம் போதும், எங்கள் மேலே வந்து ஆக்ட் பண்ணு, நாங்கள் இங்கே ஊர்பட்ட பேர் வெயிட் பண்ணுறோன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா அழகை பார்க்குறதுக்கு அவங்க கூப்பிட்றாங்க, சும்மா போகல. அவங்க அழகை பார்க்குறதுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. சொல்ல முடியாது, திருப்பி அமிச்சாலும் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு கன்னடத்துலேயும் சரி, தெலுங்குலேயும் சரி, மலையாளத்துலேயும் சரி, நம்ம தமிழ்லேயும் சரி, எல்லா லாங்குவேஜ்லேயும் பேர் வாங்கிட்டாங்கல்ல. அது ஒரு பெரிய ஒரு கொடுப்ப நல்ல சரோஜாமாக்கு. நிறைய படங்கள், அதாவது குடும்பத் தலைவன், நாடோடி மன்னன், படகோட்டி, பணத்தோட்டம், எங்கள் வீட்டு பிள்ளை, அன்பேவா, தாயின் மடியில், கலைஞர் விளக்கம், கைராசி, கல்யாணம் பற்றி பண்ணித்தர, 5 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் பண்ணித்தர, இவ்வளோ படங்க பாருங்கள். தங்க மலர், பணமா பாசமா, இவ்வளோ படத்தை ஆக்ட் பண்ணி இந்த அம்மா ஒரு 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 புகழ் உச்சியில் நின்றுந்தாங்க. அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க இறந்தாங்கன்னு சொன்னால். ஏன்னா அவங்க உள்ளத்தில் குடும்பத்தில் எல்லார் மனசுலையும் அவங்க வாழ்ந்துருக்காங்க. இப்போவும் சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இவங்களுக்கெல்லாம் சாகா வரம் பெற்றவங்க தெரியுமா? இப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்னை பேசுகிறேன். கோடான கோடி ரசிகர்கள் மத்தியில் நாளைக்கு திரும்பி இப்படி பார்த்து டிவி ஆன் பண்ணால் அதில் ஒரு படம் ஓடிருக்கோம். அவங்க நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படியே பார்த்துரு, எது வர சரோஜா அப்படின்வோம். இவங்களுக்கெல்லாம் சாவே கிடையாது. சாகா வரம் பெற்றவங்க இவங்கெல்லாம், கொடுத்து வச்சவங்க. பார்த்துக்கினே இருக்கலாம். இந்த அம்மா குழந்தைன்னா கூட அதுங்களும் பார்க்கணும் டிவியில். பாட்டிடா அப்படின்ற மாதிரி. அப்போ பாட்டிடான்னு சொல்லுவானே தவிர பாட்டி எங்கே தான் இருப்பாங்க. எங்கள் மாமனார் படத்தில் ஆலயமணின்னு ஒரு சாங் போடுவாங்க. அந்த அந்த துளசி மாடத்தை சுற்றிக்கிட்டு அவர் அழகாக அந்த கையெழுத்து கொண்டு பாடுவாங்க பாருங்க. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கோரும் பறவைகள் ஒளி கேட்டேன், என் இறைவன் அவனே அவனே என்னும் பாடும் மொழி கேட்டேன், என் தலைவன் அவனே அவனே என்னும் பாடும் மொழி கேட்டேன், ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு. சரோஜா தேவி அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்களோட நினைவுகள் நம்மளோட எப்போதுமே வாழ்ந்துட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள், என் ஒய்ஃபு ரவிச்சந்திரிகா, என் பொண்ணு ஸ்ரீதேவி, என் பையன் ஸ்ரீகுமரன், நான் எல்லாரும் வந்து அந்த அம்மாவுடைய ஆத்மா நல்ல சாந்தி அடையணும். அந்த அம்மா வந்து
ஒரு தெய்வமாக இருந்து அந்த அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றணும், தெய்வமாக இருந்து காப்பாற்றணும். அதனால் எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த அம்மா நல்ல மனசு நல்ல சாந்தி அடைஞ்சு அவங்க தெய்வமாக இருக்கணும், தெய்வமாக எல்லாருக்கும் அருள் பண்ணணும், குடும்பத்துக்கெல்லாம் அருள் பண்ணணும் எல்லாரும் வேண்டிக்குவோம். நீங்களே என் சார்பில் வேண்டுங்க, எல்லோரும் நம்ம வேண்டிக்குவோம். உங்கள் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சங்கர் கணேஷ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.